தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் அந்தணர் மரபில் தோன்றியவர் பூசலார். இவர் சிவனையே நினைந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதிலேயே நோக்கமாக இருந்தார். அடியவர்களுக்கு வேண்டுவன யாவும் மனமுவந்து அளிப்பார். இறைவனுக்கு திருக்கோயில் கட்ட வேண்டுமென்று நினைத்தார். அதற்கு வேண்டிய பொருள் அவரிடம் இல்லை. மனதாலேயே கோவில் கட்டுவேன் என்று துணிந்தார். ஓரிடத்தில் அமர்ந்து அன்பினால் திருக்கோவில் ஒன்று அமைத்தார். கோயிற்பணி முடிந்ததும் இறைவன் தம் மணக்கோவிலில் எழுந்தருள்வதற்கு ஒரு நல்ல நாளையும் குறித்தார். மணக்கோயிலில் மதில் சுவர் வைத்து குளமும் தோண்டியிருந்தார். அவர் உள்ளம் தூய்மையாக இருந்தது. அதே வேளையில் காடவ மன்னன் காஞ்சியில் ஒரு கற்கோயில் கட்டி வைத்தான். கோவிலுக்கு நிலங்களும் செல்வங்களும் ஏராளமாக கொடுத்தான். சிவபெருமான் எழுந்தருள்வதற்கு நல்ல நாளும் பார்த்து வைத்தான். அதற்கு முதல் நாள் இரவில் இறைவன் அரசருடைய கனவில் தோன்றி, நாளை நாம் பூசலார் கோவில் புகுவோம், நீ மற்றொரு நாளில் வைத்துக்கொள்க என்றார். அரசர் அத்தகைய திருப்பணி செய்த பெரியவரை காண வேண்டும் என்று திருநின்ற ஊருக்கு வந்தார். அங்குள்ளவர்களிடம் பூசலார் கோவில் எங்கே இருக்கிறது என்று வினவினார். பூசலார் கோவில் ஒன்றும் கட்டவில்லையே என்றனர். அரசர் வியப்படைந்தார். பின்பு பூசலாரை கண்டு வணங்கினார். தங்கள் கோவில் எது? அக்கோவிலில் இன்று இறைவனார் எழுந்தருள்வதாக கூறினார் என்றார். இறைவன் கூறினார் என்றால் அடியேன் மனதால் வகுத்த கோவிலாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று பூசலார் பணிவுடன் பேசினார். அன்பால் கட்டிய அக்கோவிலுக்கு பொருள் கொண்டு கட்டிய புறக்கோவில் ஈடாகாது என்பதை அரசர் உணர்ந்தார். பூசலார் பெருமையை நினைந்து அவர் அடியில் விழுந்து வணங்கி ஊருக்கு திரும்பிச் சென்றார். இறைவன் தம் மணக்கோயிலில் எழுந்தருளியதை எண்ணி எண்ணி இன்ப வடிவானார் பூசலார். அன்பு வழிபாடுகள் செய்து நெடுங்காலம் வாழ்ந்திருந்து இறைவன் திருவடியை அடைந்தார்.